இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி எடுக்கலாம்னு இருக்கீங்களா? Then let me say why you can choose food technology. And first, what is food technology? And questions may come from you like, bro, இன்னைக்கு இந்த கோர்ஸ் எடுத்தா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஸ்கோப் இருக்குமா? அண்ட் ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி விஷயம் லேர்ன் பண்ணிக்க போறேன்? முடிச்சுட்டு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி இந்த ஃபுட் டெக்னாலஜி டிஃபரெண்ட் ஆகுது? அண்ட் முக்கியமா why you can choose food technology at Career? இந்த எல்லா கொஸ்டினுமே இந்த வீடியோ ஆன்சர் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. And before getting in the video, let me introduce myself. This is Peter, final year food technology from Kalasangan Academy of Research and Education. First, what is food technology? So food technology is a branch of food science that addresses production, preservation, quality control, research and development of food products. So இந்த இடத்துல நம்ம food science வேர்ட் யூஸ் பண்றோம். அது எதுக்காக முதல்ல பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஸோ ஆப்பிள் எடுத்துக்கலாம். அந்த ஆப்பிளை ஓப்பன் ஏர்ல வித்தவுட் அல்டரிங் எனி கண்டிஷன் கட் பண்ணி வைக்கும்போது வித்தின் 2 to 3 மினிட்ஸ்ல ஆட்டோமேட்டிக் இட் வில் டர்ன் இன்டு ப்ரௌன் கலர், ரைட்? ஸோ தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ இது மாதிரியான ரிசல்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து we can come to know the properties and nature of the food products. So what is food science is study of physical, chemical and biochemical nature of the food product. That's food science அப்படிம்பாங்க. And this food science is only information. It has to be used. So what food technologists we do and information யூஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லை, ஓகே, அடுத்த அகைன் எக்ஸாம்பிள் ஆப்பிள் யூஸ் போகலாம். ஐ வாண்ட் டு மேக் ஆப்பிள் ஜாம் ஆர் ஜெல்லி. அதுக்கு ஐ ஷுட் நோ அபவுட் தி நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆப்பிள். அண்ட் செகண்ட், எந்த ஆங்கிள் அதை கட் பண்ணணும், என்ன டெம்பரேச்சர் பாயில் பண்ணணும், பெக்டின் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு, டிட்டர்மினேஷன் ஆஃப் எண்ட் பாயிண்ட் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் பேக்கிங் மெட்டீரியல் சூட்டபிள் ஃபார் இட் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்டடீஸ்னு இவ்வளோத்தையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ ஃபுட் சயின்ஸ், ப்ராசஸிங், ப்ரிசர்வேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ நம்ம டெஃபினேஷன் வரலாம். ஸோ ஃபுட் டெக்னாலஜி இஸ் a branch of food science that addresses food production, preservation, quality control and research and development of food product. இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஓகே, வாட் யூ லேர்ன் இன் ஃபுட் டெக்னாலஜி? என்ன கற்றுக்க போறீங்க, என்ன போய் படிக்க போறீங்க, இது எல்லாமே இதில் பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் செலெக்ஷன், ப்ரிசர்வேஷன், ப்ராசஸிங், பேக்கேஜிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேஃப் யூஸ் ஆஃப் ஃபுட். இதுதான் பிரைமரி திங்ஸ். பட் இது மட்டும் தான் படிக்க போறோம்னா இதை தாண்டி ஒரு பேசிக் கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காம்போசிஷன் ஆஃப் ஃபுட், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் பிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மைக்ரோபயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை தாண்டி நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்தது ஃபுட் டெக்னாலஜி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி. ப்ரோ, இன்னைக்கு அந்த கோர்ஸ் எடுத்திருக்க ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் இதுக்கு ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டால் அவங்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஃபுட் டெக்னாலஜிங்கிறது இன்னைக்கும் நேற்று வந்தது இல்லைங்க. யூ கன்சிடர் ஷிப். இன்னைக்கு சென்னை ஹார்பரில் ஸ்டார்ட் ஆக ஒரு ஷிப் இந்த உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் போனால் அது இட் மே டேக் 3 months ஆர் 3 weeks டைம். அந்த 3 weeksக்கும் 3 monthsக்கும் தேவையான ஃபுட் எல்லாமே நடுக்கரில் போய் வாங்க முடியாது. அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நிறுத்தி வாங்கிப்பேன், அந்த பேசலாம் இங்கே இல்லை. ஸோ நீங்கள் முதல்ல ப்ரீ பிளான்ல என்னென்ன வேணுமோ கொண்டு போகணும். அது மட்டும் இல்லை, ஒரு போர் எடுத்துக்கோங்க, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அந்த டைம்ல எல்லாம் போருக்கு போகும்போது எவ்வளோ நாள் போர் போக போது அவங்களுக்கு தெரியாது போகிறவங்களுக்கு. ஸோ சோல்ஜர்ஸ் தே நீட் சம் அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் டு ஃபைட். அந்த டைம்ல அவங்க இது மாதிரி ஃபுட் எடுத்திருப்பாங்க. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு மாடிஃபை ஆகி இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ரெடி டு குக், ரெடி டு ஈட் கான்செப்ட்ல வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை, லாஸ்ட் ஹியூமன் பீயிங் இருக்க வரைக்குமே அந்த ஃபுட் மேல இருக்க ஃபுட் டெக்னாலஜி மேல இருக்க ஸ்கோப் இருக்குங்க. ஓகே ப்ரோ, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா என்ன மாதிரியான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இன் கவர்மெண்ட் செக்டர். ஸோ ஆவின், மில்மா, எஃப்எஸ்எஸ்ஏஐ, அப்பேடா, மெப்பேடா இது மாதிரி செக்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி பிரைவேட் செக்டர்ஸ்ல என்ன நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இங்கே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்ட்லே, பிரிட்டானியா, ஐடிசி, ஹெர்ட்ஸ் அண்ட் யூனிபிட் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரிசர்ச் செக்டர்ஸ், அங்கே ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப், சிஎஃப்டிஆர்ஐ இது மாதிரி இடத்துல ரிசர்ச் நீங்கள் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஆண்டர்பிரனராகவும் உங்களுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ரோல் ஆஃப் ஃபுட் இன்ஜினியர்ஸ், ஸோ ஃபுட் இன்ஸ்பெக்டர், ஃபுட் அனலிஸ்ட், R&D, எக்ஸிக்யூட்டிவ் ஆர் மேனேஜர், ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபுட் ரெகுலாரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குங்க. நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ண கொஸ்டின் அப்படின்னா, என்னப்பா ஃபுட் டெக்னாலஜி போய் சமைக்க தானே போறீங்க, குக்கிங் பற்றி தானே கற்றுக்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கப்படலாம். நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. கேட்டரிங் டெக்னாலஜி இஸ் டிஃப்ரெண்ட், ஃபுட் டெக்னாலஜி டிஃப்ரெண்ட். கேட்டரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் டு த ஆர்ட் ஆஃப் கேட்டரிங். ஸோ கேட்டரிங் டெக்னாலஜியில் குக்கிங், ப்ரெசன்டேஷன், சர்வீஸ்னு இது எல்லாமே படிப்பாங்க அவங்க. தென் கமிங் டு ஃபுட் டெக்னாலஜி, அவர் பிரைமரி மோட்டிவ் இஸ் டு இம்ப்ரூவ் தி செல்ஃப் லைஃப் ஆர் ப்ரிசர்வ் தி ஃபுட். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் காஷ்மீர் விளையிற ஒரு ஆப்பிள் நீங்கள் நான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம சைடில் ஊட்டியில் விளையிற ஒரு கேரட்டையோ இல்லை ஒரு டீ தூளையோ உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாலும் என்னால் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ராடாக மார்க்கெட் போயிருக்கு. ஸோ தட் இஸ் த growth ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ரைட் நவ். ஓகே, why you can prefer food technology at Career?
ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிடேஷன், we have MBA accreditation for 6 years and ABET for 5 years. இது மாதிரி NBA ABET accreditation எல்லாமே very few colleges universities வச்சிருக்கோம். அண்ட் அதில் ABETல பார்க்கும்போது இட்ஸ் குளோபலி ரெகக்னைஸ்ட் ஒன். ஸோ அது மாதிரி ஒரு ABET வந்து ரெகக்னேஷன் தரும்போது நம்ம காலேஜ் இப்போ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வச்சிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இட் ஸ்டேட்ஸ் த ப்ரோக்ராம் மேக்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் இட் ப்ரிப்பேர்ஸ் கிராஜுவேட்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் ஃபீல்ட்ஸ் இன் தி குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ். Next, faculties here. We have well qualified and experienced faculties here. More than the syllabus, உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் கேட் ஆர் IELTS, TOEFL இது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆர் மாஸ்டர் பண்ணலாமா இல்லை ஜாப் போடாமா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ எந்த பயிரிஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ ஃபேக்கல்டிஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணனே தெரியல, ஐடியாவில் அப்படிங்கும்போது சரி ஒரு பேப்பர் எழுதி பப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. அண்ட் இதை தாண்டி நான் அதர் காலேஜ் போனேன் சார், அங்கே ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன், போஸ்டர் ப்ரெசன்டேஷன், டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் போகிறேன். ஸோ எனக்கு கரெக்ஷன் சொல்லுங்க, இது மாதிரி எந்த ஹெல்ப் பண்ணாலும் சரி அவங்க ரெடி டு ஹெல்ப். ஸோ அது மாதிரி ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ்ங்க. ஸோ 2016 லாஸ்ட் 19 பேட்ச் வரைக்குமே யாரோட பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, எத்தனை பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, என்னென்ன கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, அண்ட் ஹையர் ஸ்டடிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே தர செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதை விட உங்களுக்கு டீட்டெயில் இன்னும் வேணும்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒரு செமஸ்டர்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக ஆரம்பிச்ச அந்த பேஜ் அதில் எல்லாமே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸும் சரி ஜாப் டீட்டெயில்ஸும் சரி அப்டேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. லெபார்டரிஸுங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் லெபார்டரி, ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் கெமிஸ்ட்ரி, ஹீட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், யூனிட் ஆப்ரேஷன், ஃபுட் அனாலிசிஸ், ஸ்கேட்னு எல்லா லெபார்டரிஸும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஸோ யூனிட் ஆப்ரேஷன் கோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லெபார்டரி கூட்டு போய் அங்கே பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள். அண்ட் 2-3 பேட்சா பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் பிரிப்பாங்க. லைக் ஒரு 60 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸில் 30 2 பேட்சா பிரித்து லெபார்டரி கூட்டு போவாங்க. ஸோ ஸ்பேசியஸாக பண்ணுற மாதிரி அந்த என்வரான்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ 3rd இயர் முடிச்சுட்டு லாஸ்ட் 2 months சம்மர் பிரேக்கில் நாங்களுமே இன்டர்ன்ஷிப்புக்காக எம்என்சி பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் யூனிபிக், யூனிலிவர், ஐடிசி, நாகா மாதிரி கம்பெனிஸ் போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் 8th செமஸ்டரில் நீங்கள் நான் அடுத்து மாஸ்டர் பண்ண போகிறோம் பிடெக் முடிச்சுட்டு அப்படிங்கும்போது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் லைக் CFTRI அண்ட் நெஃப்டர் மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். செமஸ்டர் அப்ராட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ இங்கே நம்ம ஒரு செமஸ்டர் இங்கிருந்து அப்ராடில் வேறு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அங்கே அந்த என்வரான்மெண்ட்டில் அந்த வே ஆஃப் டீச்சிங் கற்றுக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எலக்டிவ்ஸ். 2nd இயரில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் IoTன்னு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் EC டிபார்ட்மெண்ட் எங்களுக்கும் ஆஃபர் பண்ணாங்க. எனக்கு அந்த கோர்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அந்த செமஸ்டரில் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செம்மில் கூட நான் பண்ணணும்னு நினச்சேன். EC டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி வேறு கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி நினைக்கும் போது எலக்டிவ் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ வேறு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. அண்ட் அதை தாண்டி மைனஸ். ஸோ ரோபோட்டிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ரோபோட்டிக்ஸை பற்றி நான் எலாபரேட்டாக படிக்கணும்னு நினைக்கும் போது அது மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மைனஸில் நீங்கள் ஃபுட்டெக்கில் இருக்கும் போது கூட வேறு டிபார்ட்மெண்ட்டோட கோர்ஸை பற்றி எலாபரேட்டாக படிக்க முடியும். அண்ட் இது மாதிரி மைனஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா, ஸோ நார்மலாக ஒரு 160 கிரெடிட்ஸ் நீங்கள் எண்ட் ஆஃப் 8th செமஸ்டர் ஏன் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது மைனஸ் மாதிரி பண்ணும்போது எவ்ரி செமஸ்டர் கொஞ்சம் கிரெடிட்ஸ் அதில் கிடைக்கும். ஒரு 20 கிரெடிட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டிரான்ஸ்கிரிப்ட் ஆட் ஆகும். அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஃபேக்கல்டி ரிசல்ட் மீட்டிங். ஸோ ஒவ்வொரு பேட்ச்லையுமே ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்கும்போது அது 2ஆக பிரித்து எவ்ரி 30-20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஃபேக்கல்டி அட்வைசர் இருப்பார். எவ்ரி வீக் ஆர் எவ்ரி மந்த்லி டாய்ஸ் அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு மீட்டிங் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பண்ணலாமா ஜாப் பண்ணலாமா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ப்ரோ. ஸோ ஜாப் போகிற மாதிரி என்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போகணும், இல்லை மாஸ்டர் பண்ண போகிற அப்படின்னா இப்போ வந்து என்ன மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அது மாதிரி கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு பேக்லாக் இருக்குது, அரியர் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் கைட் பண்ணுவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு எப்படி சீக்கிரம் கிளியர் பண்ண முடியுமோ அந்த அட்வைசஸ் தருவாங்க. ஸோ அதோட யூஸ்ஃபுல் செஷனாக யூஸ் பண்ணிக்கிங்க. கெஸ்ட் லெக்சர், டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ். ஸோ எவ்ரி செமஸ்டர் இது மாதிரி கெஸ்ட் லெக்சர், டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கெஸ்ட் லெக்சர் ஃபஸ்ட் எதுக்காக கனெக்ட் பண்ணுற அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியிலேருந்து டெக்னிக்கல் பீப்பிள்ஸ் லைக் ப்ரொடக்ஷன்ல இருந்தோ சேஃப்டில இருந்தோ ஒருத்தர் வந்து பேசுவாங்க. அவங்க பேசும்போது சிலபஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ராசஸிங் மெத்தட் இல்லை ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். பட் அது இண்டஸ்ட்ரியில் ஒருத்தவங்க சொல்லும்போது இனிமே பெட்டராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் அதிகமாக கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. அண்ட் நெக்ஸ்ட் ஐவிங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட் ரொம்ப முக்கியம். இது நம்ம சிலபஸில் ஒரு பெரிய மிஷின் படிச்சிருப்போம், இல்லை மெத்தடை படிச்சிருப்போம். பட் டேரக்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கும்போது இனிமேல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஃபுட் சேஃப்டி, குவாலிட்டி, ஹைஜீன் இதெல்லாமே இப்போ கற்றுருப்போம். ஸோ லேபில் விசிட் பண்ணி பார்க்க முடியும், என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதை நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் 2 days முன்னாடி கூட எங்கள் ஜூனியர்ஸ் 3rd இயர் திண்டுக்கல் நாகாக்காக விசிட் போயிருந்தாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட். அண்ட் நாங்களுமே இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய குளம்ல இருக்க ஹார்டிகல்ச்சர் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், அது மாதிரி இன்ஸ்டியூஷன் போயிருக்கோம். இது மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டு போகும்போது அந்த பர்டிகுலர் கோர்ஸை பற்றி இன்னுமே பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் கிடைக்க முடியும். And I also want to mention, last year December 8, 9, 10 வந்து நாங்க IFCON இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்காக மைசூர் CFTRI போயிருந்தோம், which was really helpful and wonderful experience for us.
And finally, I want to tell you something. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஈவன் பீப்புள் ஃப்ரம் அதர் ஸ்டேட் லைக் கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஈவன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் பீப்புள் மிக்ஸ்அப் ஆகிருந்தாலும் நாளைக்கு ஆயுத பூஜையோ, தசராவோ இல்லை பொங்கலோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் மோர் தென் த டிபார்ட்மெண்ட், இட்ஸ் லைக் எ ஃபேமிலி ஃபார் அஸ். நீங்கள் 12th முடிச்சு ஃபுட் டெக்னாலஜி கரையில் எடுக்கலான்னு இருக்கீங்களா? தென் யூ ஆர் நியூ மெம்பர்ஸ் இன் தட். ஸோ வெல்கம் யூ ஆல் டு அவர் ஃபுட் டெக் ஃபேமிலி. அண்ட் இஃப் யூ எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.